அது என்னது ப்ரீ கேஜி? எல்கேஜில என்ன படிக்கணுமோ அதை முன்னாடியே ப்ரீ கேஜில சொல்லி கொடுத்துருவாங்க. ஓஹோ, ப்ரீ கேஜில என்ன படிக்கணும் கர்ப்பத்துல சொல்லி கொடுப்பீங்களோ? ஜப்பானோட கேபிட்டல் நோக்கியன் எழுதுனீங்களா? அது டோக்கியன் தெரியாது உங்களுக்கு? அது தூக்க கலகத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. கண்டுபிடிச்சவரு மார்க்கோனி, டெலிபோனை கண்டுபிடிச்சவரு அலெக்சாண்டர் கிரஹாம் பெல், அமலாவை கண்டுபிடிச்சவரு டி ராஜேந்தர். உங்க குழந்தை இப்பதான் ஸ்கூலுக்கு சேர்க்கறீங்களா? ஆமா சார், இது என்னோட 12வது குழந்தை. 12? இதுக்கு நீங்களும் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கலாமே சார். இதுக்கு மேல நாங்க ஒரு பைசா கூட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கறதே இல்ல. இதுக்கு மேல குடுக்கறதுக்கு எங்க கிட்ட இருக்காது மேடம். யாரும் சொந்தக்காரரா? உங்களுக்கு கல்யாணம் நாளாமே. அரே, இப்படி ஹோட்டல் போய் சாப்பிடுவோம் தெரிஞ்சிருந்தா நானே வீட்டுல சிக்கன் பிரியாணி பண்ணிருப்பேன். சேச்சே, எப்போ நடந்த தப்புக்கு இன்னைக்கே ஒரு கோழியை கொல்லணும். ஏதோ ஆசைப்பட்டு கேக்குறா. ஆசைப்பட்டா எனக்கும் ஆசை இருக்கு. பௌர்ணமி அன்னைக்கு நடு லேக்ல போய் நின்னுட்டு ஓன்னு கத்தணும் முடியுமா? ஏன் போய் கத்துங்களேன். ரைட்ல திரும்பும் போது ரைட் ஹேண்ட் காட்டணும், லெப்ட்ல திரும்பும் போது லெப்ட் ஹேண்ட் காட்டணும். நேரா போனா இப்ப நம்ம போயிட்டே இருக்கும் போது காத்து கம்மியாச்சுன்னு வை, ஃபேன் போட்டுருங்க. எவ்வளவு தைரியம் வந்துச்சு அவளுக்கு? நேரம் வந்து என்கிட்டயே கேக்குறா. ஐய, என்ன சார் இது? பின்ன உங்ககிட்ட கேட்காம டாக்டர் அண்ணு பண்ணிட்டா கேட்பாங்க. நாளைக்கு எனக்கு ஃபீவர். இப்பவே க்ரோசன் தரேன், போட்டுக்கோங்க. மெடிக்கல் ஷாப் தான் போய் நிக்கிறேன். நாளைக்கு எப்படி சார்? ஃபீவர் மட்டும்தான் வருமா, வேற எதுனா கூட வருமா? ஐயோ, வெறுங்கையோட வந்துட்டோமே. மாப்பிளைக்கு ஏதாவது கொடுக்கணுமே, என்ன கொடுக்கறது? ஒரு செங்கல் எடுத்து போய் கூட. அது என்ன சார் இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்? வேலை இல்லாதவன் அர்த்தம். அப்ப நான் கூட ஒரு காலத்துல இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டாவா இருந்தேன். பேக்கர் நானுங்க. இதே உங்களுக்கு ஒரு பையன் இருந்து அவன் இப்படி யாரையாவது ஒருத்தர் லவ் பண்ணிருந்தா எந்த ப்ராப்ளமும் இருந்திருக்காது. பொண்ணுங்கிறதுனால தான் பிரச்சனையே. என் பையன் அதுக்கு ஒரு சர்தார்ஜியா லவ் பண்ணோம். என்னது சப்பாத்தியா? இது ராஜ்மா. யாரது ராஜம்மா? நிக்கிறதுக்கு நல்ல வேரும், பறக்கிறதுக்கு நல்ல ரெக்கையும். தட்ஸ் இட். அதுக்குன்னு ஒரேடியா பறந்துருதாடா? ஏண்டா ஏதாவது போன் வந்ததா? ராங் நம்பர். இது ஹில் ஸ்டேஷன், ஃபாஸ்டால போக முடியாது. இன்ஃபேக்ட் நீங்க சீக்கிரமா கிளம்பி இருக்கணும். இந்த ஸ்பீட்ல போறதுக்கு அவங்க நேத்தியே கிளம்பி இருக்கணும். இப்படி சும்மா நின்னு பாத்துட்டு இருக்கிறதுக்கு அங்க போய் இதை திறந்து பாக்கலாம்ல. அது என்ன பீரோவா திறந்து பாக்குறது? பார்த்தா மாட்டீங்கன்னா தெரிஞ்சிட போகுது. அது டைட்டானிக் கப்பல் இன்ஜின் ரூம் மாதிரி உள்ள. எப்பவுமே ஒரே விளையாட்டு தான். காலையில இருந்து இப்படிதான் விளையாடி என் படம் மேல சாம்பார் கொட்டிட்டானுங்க. அப்படியே உங்க கண்ணுக்குள்ள கொஞ்சம் மிளகா பொடி கொட்ட சொல்லு. மாஃப் கீஜியே. மாவு தான் கொட்டிச்சு. நைஸ், வெரி நைஸ். லுங்கி இருக்கா?